வணக்கம் நேயர்களே. சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கப் போகிறது. இதில் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் திருவனந்தபுரம் ஆனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும். அதேபோல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். சனிப்பெயர்ச்சியில் கும்பராசிக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தா, கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது யோசித்து கொண்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பற்றி நினைத்து கொண்டிருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் தியாக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். லாபம் ஏற்படும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, திடீரென்று பெரிய அளவுக்கு வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த மன அழுத்தம், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பணம் செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்ல சுமூகமாகி சந்தோஷம் அரவணைப்பு ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால், 7.5 சனியின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். முதுகுத்தண்டலில் சாதாரண ரேடியேஷன் பெயின், ஷோல்டர் பெயினில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் உடற்பயிற்சியை செய்வதை மறந்து விடாமல் இருப்பது உத்தமமான பலனை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க வேண்டிய ராசிக்காரர்களில் கும்ப ராசிக்காரர்கள். இதை படித்தா சனியால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் வழியில் தடைகள் இருந்து அதெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காத காலகட்டம். தெய்வ மார்க்க பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் துணை அல்லது துணைவியார் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டியது ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழிலமைப்பில் அதிக கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் செய்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கிறதுக்கு குலதெய்வத்தை மானசீகமாக சென்று வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் தொடர்ச்சியாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் கோபப்படுவதோ, சபிப்பதோ, கத்துவதோ மட்டும் கூடவே கூடாது. வார்த்தைகளில் தேன் தழுவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஒரு பார்வையால் ஏற்படுத்தி கொடுக்கும். மனவிட்டு பேசக்கூடிய நண்பர்களிடம் அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது சந்தித்து பேசுவது மனபாரத்தை குறைக்கும். எப்பொழுதும் ஆக்டிவ் மூடுக்கு மைண்டை செட் செய்து கொள்வது கும்பத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த கஷ்டமும் எந்த சங்கடமும் இல்லாமல் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் நகை வாங்குவது, ஆபரணம் வாங்குவது, வைரங்கள் வாங்குவது, பிளாட்டினம் வாங்குவது என்று நினைக்க முடியாத அளவுக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. வீடை கட்ட வேண்டும், மீண்டும் இடித்துவிட்டு கட்ட வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் டக்கு டக்கு என்று நிறைவேறும். விவசாயத்திற்கு தேவையான நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தத்தில் சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள். இதனால் சனி பெயர்ச்சி கண்டு கும்பராசிக்காரர்களை பயப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.